2027 IMF உடைய அந்த 4 வருஷ திட்டம் முடிவடைகின்றது. அப்பொழுது IMF சொல்லுகின்றது உங்களுக்கு உங்களுடைய இருப்பு வந்து $20 பில்லியன் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு 7 பில்லியன் அளவு தான் இருக்கின்றது. அதில் 5.5 பில்லியன் தான் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கின்றது. சில விடயங்கள் சம்பந்தமாக அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. IMFிடமிருந்து இலங்கை அரசாங்கம் இன்றும் வெளியேறினால் IMF உடைய நிதி உதவி மட்டுமில்லை, உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தியோட உதவி கூட நின்றுவிடும். ஆகவே IMF வந்த பிறகு மக்களை கசக்கி பிழிந்து வரி வருமானம் பெறப்பட்டது உண்மை. பொருளாதாரம் புள்ளிவர ரீதியாக நிலையாக இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் ஆகவே ஒரு மாயை இருக்கின்றது, இடையெல்லாம் ஒரு மாயை இருக்கின்றது. அந்த மாயைக்குள்ள பல சிக்குண்டு தவிக்கிறார்கள். ஆகவே உண்மை வெளிப்படைத்தன்மையுடன் இருந்து இந்த நாட்டில் பொருளாதாரம் வளர்க்கப்பட வேண்டும், வடகிழக்கில் வளர்க்கப்பட வேண்டும், உண்மைத்தன்மை வெளியிட வேண்டும் என்ற நிலைமை உருவாக்கப்படாத விடத்து இங்கே வடகிழக்கில் உள்ள இளைஞர்கள் இப்பொழுதும் வெளியேறி செல்லத்தான் முற்படுகிறார்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஜூன் 27 குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பினர்களுக்கும் மீண்டும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்படுகிறது. 2027 மார்ச் மாதம் IMF வெளியேறுகின்றது. IMF வெளியேறுகின்ற போது இலங்கை உச்சத்தில் இருக்குமா அல்லது அதல பாதாளத்தில் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? பல விடயங்களை IMF தொடர்பில் தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்தீர்கள். இந்த குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய NPP தேசிய மக்கள் சக்தி அரசு எதிர்க்கட்சியில் இருக்கும்போது IMF-இனுடைய செயல் திட்டங்களை மாற்றியமைப்போம், இலங்கை மக்களுக்கு ஏற்ற வகையில் IMF-இன் கொள்கைகள் வகுக்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் அவ்வாறு இடம்பெற்றது இல்லை. அரசாங்கம் சொன்னது போல இடம்பெறவில்லை. IMF அதிகாரிகள் மிக கடுமையாக இருக்கிறார்கள். சில விடயங்கள் சம்பந்தமாக அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. IMFிடமிருந்து இலங்கை அரசாங்கம் இன்றும் வெளியேறினால் IMF உடைய நிதி உதவி மட்டுமில்லை, உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தியோட உதவி கூட நின்றுவிடும். ஆகவே அரசாங்கம் IMF நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து வெளியேற இயலாது, அந்த கட்டத்தில் இருக்கின்றது. அடுத்தது 2027 IMF உடைய அந்த 4 வருஷ திட்டம் முடிவடைகின்றது. அப்பொழுது IMF சொல்லுகின்றது உங்களுக்கு உங்களுடைய இருப்பு வந்து $20 பில்லியன் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு 7 பில்லியன் அளவு தான் இருக்கின்றது. அதில் 5.5 பில்லியன் தான் பயன்படுத்தக்கூடிய அளவில் இருக்கின்றது. 2028 இலங்கை கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அப்போ அந்த அளவு பணபலம் இலங்கையிடம் இல்லை. இது அந்த டொலரை பொறுத்தது, அந்நிய செலாவணியை பொறுத்த ஒரு நிலைமை, மிக சிக்கலான நிலைமை தான் இருக்கின்றது. ரெண்டாவது, உள்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கிட்டத்தட்ட 60% கடனுக்கு கொடுப்பனவுக்கு, கடனை திருப்பி செல்வதற்கு போய் கொண்டு 60%, கிட்டத்தட்ட 45-46% வட்டி கொடுப்பனவு போகுது. ஒரு $100 செலவழிச்சா $46 வட்டிக்கு போகுது. இன்னொரு $16-17 கடனில் ஒரு பகுதியை கொடுப்பதற்கு போகின்றது. அப்போ ஏனைய தேவைகளுக்கு பணம் இல்லாமல் இருக்கு. அரசு சேவையாளர்களின் சம்பளத்துக்கு $30 போய்விடும் ஒவ்வொரு $100. அப்போ ஏனைய செலவுகளுக்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை. அப்போ உள்நாட்டில் அரசாங்கம் தொடர்ந்து கடன் பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றது. பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் இல்லை, இப்பொழுது வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. மற்றது வரிச்சுமை மிக கடுமையாக இருக்கின்றது. எல்லோரும் கட்டும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஆகவே IMF வெளியேறிய பிறகு இலங்கை அரசாங்கம் வாக்குறுதி அளித்ததன்படி, ஜனாதிபதி கூறியதன்படி 36% நாங்கள் 24% கொண்டு வரப்போகிறோம் என்று செய்ய போகிறாரா இல்லையா? அடுத்தது பெறுமதி சேர் வரியை 18% குறைக்க போகிறாரா இல்லையா? ஏன்னா மக்கள் அவருடைய அந்த கொள்வன சக்தி குறைந்திருக்கின்றது. பணவீக்கம் குறைந்தது என்று சொன்னாலும் மக்களுடைய வாழ்க்கை சுமை அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைமை அரசாங்கத்தை அரசியல் ரீதியாக எவ்வாறு பாதிக்கும்? அப்பொழுது எதிர்க்கட்சி, நான் சொன்னது போல இன்னும் 2 வருஷம் தான் அரசாங்கத்தில் இருக்கின்றது. 3வது வருஷம் தேர்தல் ஆண்டு. அப்பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகின்றன? அந்த 4 வருஷம் முடிவடைந்த பிறகு அரசாங்கத்துடைய சாதனை என்னவாக இருக்க போகின்றது? ஆகவே பொருளாதாரம் இலக்கங்களில் IMF சொன்னது போல வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறைச்சிருக்கின்றது, வரி வருமானம் கட்டுமையாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது, பணவீக்கம் குறைவாக இருக்கின்றது. அது சரி. ஆனால் மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் என்ன நடக்குது என்பதுதான் தேர்தலில் பிரதிபலிக்கும். IMF புள்ளி விவரங்கள் உங்களுக்கு தேர்தலில் வாக்கு தராது. அப்படின்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3 தரம் தோல்வியடைய வேண்டி வந்திருக்காது IMF வந்த பிறகு. ஆக IMF புள்ளி விவரங்கள் உங்களுக்கு தேர்தல் வெற்றியை தராது. மக்களோட ஒவ்வொரு வீடுகளிலேயும் என்ன நடக்க போறதுன்னு தான் இங்கே முக்கியம்.
அதற்காகத்தான் இப்ப வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். கிட்டத்தட்ட பட்டதாரிகள், ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் வேலையின்றி காத்திருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகள் இல்லை. அரசாங்கத் துறையிலும் இல்லை, தனியார் துறையிலும் இல்லை. பல நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர்வு 3 லட்சத்துக்கு மேலே இருக்கின்றது ஒவ்வொரு வருஷத்திலையும். இதையெல்லாம் இலங்கை பொருளாதாரத்துக்கு சாதகமான விடயங்கள் அல்ல. ஆகவே இன்னும் 2 வருஷத்துக்குள்ள அரசாங்கம் என்ன சாதிக்க போகின்றது என்றதை வச்சுக்கொண்டு தான் நீங்கள் அந்த 3வது வருஷத்தை பற்றி நாங்கள் முடிவு செய்யலாம். ஆகவே IMF வந்த பிறகு மக்களை கசக்கி பிழிந்து வரி வருமானம் பெறப்பட்டது உண்மை. பொருளாதாரம் புள்ளிவிவர ரீதியாக நிலையாக இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் அது தற்காலிகமானது. ஏன்னா 17 தரம் IMF வந்த பிறகும் இலங்கையுடைய நீண்டகால பிரச்சனை தீரவில்லை. இதே நிலைமை தொடர்ந்தால் இன்னும் 17 தரம் IMF வந்தாலும் இலங்கையுடைய பிரச்சனை தீராது. ஆகவே பிரச்சனை இலங்கையர்களால் உருவாக்கப்பட்டது. இலங்கையர்களால் தான் தீர்வும் பெற வேண்டும். IMF உங்களுக்கு தீர்வை தர இயலாது. நீங்கள் இப்போது முதலீடு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள், பட்டதாரிகள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அதற்கு மேலாக ஒவ்வொரு வருடமும் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இலங்கையிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்கின்ற மிக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை வெளிப்படுத்தினீர்கள். இதில் 3 முரண்பாடு இருக்கின்றது. புலம்பெயர் முதலீட்டாளர்களை அல்லது தொழில் முனைவோரை இலங்கைக்குள் அனுமதிப்பதில் அரசாங்கத்தினுடைய கடுமையான கெடுபிடிகள் தொடர்கிறது. பட்டதாரிகளாகவும் பட்டம் முடித்த பல இளைஞர் யுவதிகள் தொடர்ச்சியாக அரச வேலைகளை மட்டுமே எதிர்பார்த்து போராட்டங்களில் ஈடுபடுகின்ற நிலை தொடர்கிறது. 3 லட்சம் மக்கள் வெளியேற்றத்துக்கு காரணமாக இந்த 2 நிலைமைகளினுடைய விபரீதங்கள் அமைகின்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக. ஏன்னா இலங்கையில் கல்வி முறை பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. 4,50,000 மாணவர்கள் ஓயல் பரீட்சை எழுதுகிறார்கள். 2,80,000 பேர் ஏல் பரீட்சை எழுதுகிறார்கள். 44,000 பேர் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள். அரசாங்கம் தான் பிரித்து விடுகின்றது. ஆகவே மாணவர்கள் ஏதோ ஒரு பட்டத்தை பெற்றுவிட்டால் எங்களுக்கு போதும் என்று அந்த மனப்பான்மையில் இருக்கிறார்கள். அவர்கள் காத்திருக்கிறார்கள். நான் பலரை சந்தித்திருக்கிறேன். ஒரு பிள்ளை அபிவிருத்தி உத்தியோகத்தர், அந்த பிள்ளையில பட்டம் டான்ஸ். என்ன பலரை நான் சந்தி ஒரு கொமர்ஸ் பிகாம் பட்டதாரி பிள்ளை மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அசிஸ்டன்ட் என்ற அந்த பேரில் வேலை செய்யுது. அப்படி என்னன்னு சொன்னால் அலுவலகத்தில் பர்சனல் ஃபைலை அடுக்குவது தான் அந்த பிள்ளையோட வேலை. பிஎஸ்சி பட்டதாரிகளும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக இருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் என்னத்தை காட்டுது என்று சொன்னால், ஏதோ படிக்கிறார்கள் மாணவர்கள், அரசாங்கம் என்றோ ஒரு நாள் எங்களுக்கு வேலை தரும் என்று நினைக்கிறார்கள். ஒரு 65,000 ரூபாய் சம்பளம் அரசாங்கம் கொடுக்குது. இது இது எங்கே கொண்டு விடும் என்று சொன்னால், பலர் உங்களுக்கு தொழிற்சார் பட்டங்களை பெற்றவர்கள், பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர் கூட நாட்டை விட்டு வெளியேறுகிறார். ஏன்னா சம்பளம் குறைவு, வரி கூட. ஆகவே இது ஒரு நாட்டு அபிவிருத்திக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யாது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், எங்களை நாட்டுக்குரிய கல்வி முறைமை எப்படி இருக்க வேண்டும், எப்படியான பட்டதாரிகளை நாங்கள் உருவாக்க வேண்டும், தனியார் துறை விரிவடைய வேண்டும், எல்லோருடைய மனநிலையும் அவர்கள் அப்படி இலகுவான பாடங்களை தேடி தேடி படிப்பதை நிறுத்த வேண்டும். என்ன நாட்டுக்கு என்ன தேவை, தனியார் துறை எவ்வகையான பட்டதாரி எதிர்பார்க்கிறது என்பதை நீங்கள் உருவாக்க வேண்டும். நல்ல சம்பளங்கள் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் கூறுகின்ற விடயத்திலே இதில் ஒரு சில வேளை என்னுடைய வினாக்களில் பார்ப்பவர்களுக்கும் குழப்பம் இருக்கலாம், உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம். இந்த பட்டம் முடிக்க வேண்டும் என்பது எல்லா குடும்பங்களினுடைய, அதாவது ஒரு பிள்ளை படித்து பட்டதாரியாக வேண்டும் என்பது எல்லா குடும்பங்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த பிள்ளை என்ன துறையில் எதிர்காலத்தில் எவ்வகையான உதவுகின்ற துறையில் ஒரு பட்டம் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் யாரிடமும் இல்லை, கற்பிப்பவர்களிடமும் இல்லை, பெற்றோரிடமும் இல்லை, பிள்ளையிடமும் இல்லை. இந்த 3 தரப்பும் ஒரு பட்டதாரியை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று உலகம் நவீனமயமாகிக் கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பத்தினுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. AI தொழில்நுட்பத்தினுடைய செல்வாக்கு அதிலும் மேலாக அதிகரித்து விட்டது. இன்று வெளிநாடுகளில் எல்லாம், வங்கிகளில், தபால் நிலையங்களில் எல்லாம் ஊழியர்கள் இல்லாமல் இயல்பாகவே பணிகள் இடம்பெறுகின்றன. இந்த தெரிவு நிலையில் சரியான முறைப்படுத்தப்படுகின்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைப்புகளை பல்கலைக்கழகங்கள் துறை சார்ந்தவர்கள் செய்யவில்லை என்பதை ஏற்கிறீர்கள்? பல்கலைக்கழகங்கள் செய்ய தயாராக இருக்கின்றன. நிச்சயமா பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு ஓட்டோனமி, சுயாதிபத்தியம் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், பீடாதிபர்கள் எல்லாம் அழைத்து, இந்த தொழில் முனைவோரை எல்லாம் அழைத்து, அவர்களுக்கு எவ்வகையான பட்டதாரிகள் தேவை என்பதை எல்லாம் அறிந்து அந்த வகையான பட்டதாரிகளை உருவாக்கும் வண்ணம் நாங்கள் மாற வேண்டும். ஆனால் அது பாடசாலைகளில் மாணவர்கள் என்னத்தை படிக்கிறார்கள்? கலைப்பீடத்தில் அதிகமானவர்கள், வர்த்தக பீடத்தில் அதிகமானவர்கள் வர்த்தகத்துறையும் கலைத்துறையும் படிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தான் கடும் சிக்கலை எதிர்கொள்கிறார்கள். அடுத்தது வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் போன்ற தொழிற்சார் பட்டங்களை பெறுபவர்கள் கணிசமானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஆகவே இங்கே தான் இந்த சிக்கல் உருவாகுது. இலங்கை ஒரு வறுமையான நாடு. ஆனால் இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு இலவசமாக தொழில்சார் வல்லுநர்களை விநியோகம் செய்கிற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை இலங்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது.
இது ஒரு ஒரு முரண்நிலை. இலங்கை ஒரு பெரிய நாடு, பணத்தை முதலிட்டு பட்டதாரி உருவாக்கி ஏனைய நாடுகளுக்கு, பணக்கார நாடுகளுக்கு இலவசமாக இலங்கை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை மாறாத வரைக்கும் இலங்கை அபிவிருத்தி சாத்தியமில்லை. ஏன்னா இலங்கைய கல்வி முறைமைக்கும் அபிவிருத்திக்கும் இடையில இன்று வரைக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த நிலை மாற வேண்டுமா இருந்தால் உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை அடையாளம் காண வேண்டும். சிங்கப்பூர் என்ன செய்தது, தென்கொரியா என்ன செய்தது, அவர்கள் எந்த பட்டதாரிகள் தங்களுக்கு வேணும் என்று தெரிந்து செய்தார்கள். இப்போ அரசாங்கம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கின்றது. மற்றது பல பட்டம் பெற்றவர்கள் வீடுகள் இருக்கிறார்கள், வேலை வேணாம் என்று சொல்லி. அப்போ அவர்கள் வேலை செய்வார்களா இல்லையா என்பது கூட அவர்களிடம் கேட்பதில்லை. சிலர் அந்த புள்ளிகளை ஓரளவுக்கு பெறாதவர்கள்லாம் வெளியே அனுப்பப்படுகிறார்கள். நீங்கள் பட்ட பலர்களது உள்ள வர வேணாமல். அவர்கள் ஏதோ தங்களுக்காக செலவழித்து கூட படித்து இங்கே வேலை செய்கிறார்கள். பட்டம் பெற்றவர்கள் சிலவழி சும்மா இருக்கிறார்கள் அல்லது வெளியேறி செல்கிறார்கள். ஆகவே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் நீங்கள் தீர்வை காண முடியாது. இந்த வினாவும் சில வேளை உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இந்த வடக்கு கிழக்கில், குறிப்பாக எமது பகுதிகள் வடக்கு கிழக்கில் இந்த அவல நிலைக்கு புலம்பெயர்ந்த அமைப்புகளும் காரணம் என்பதை ஏற்கிறீர்களா? புலம்பெயர்ந்த அமைப்புகள் உதவி என்கின்ற அடிப்படையில் அந்த மக்களுக்கு உதவி செய்வதோடு இவ்வாறான விடயங்களில் அதிக கவனத்தோடு சில விடயங்களை கட்டமைக்க தவறி இருக்கின்றன. குறிப்பாக யுத்தத்தின் பின்னரான இன்று வரையான காலப்பகுதியில் புலம்பெயர் சமூகம் இந்த விடயத்தை முறையாக கையாண்டிருந்தால் ஆக குறைந்தது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆளுமைகளை இனங்கண்டு இன்று இலங்கைக்கு மட்டுமல்ல, தமிழ் இனத்துக்கு மட்டுமல்ல, பலருக்கும் உதவுகின்ற வகையில் அவை மாற்றியமைக்கப்பட்டிருக்கலாம். இந்த வளத்தோடு இருக்கக்கூடிய புலம்பெயர் பலமான அமைப்புகள் இந்த விடயங்களில் ஒரு பலவீனமான போக்கில் இருப்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? நான் புலம்பெயர் அமைப்புகளை ஒட்டுமொத்தமாக நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஏன்னா எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். நானும் பல நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறேன். சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தாங்கள் படித்த பாடசாலைகளுக்கு வந்து முன்னுக்கு வளையங்கள் கட்டுவது, தங்கள் ஊரில் உள்ள மத ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்வது, அப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் ஒரு முறைமையை உருவாக்கி ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் மாகாண சபைகள் ஊடாக அந்த வெளிநாட்டு உதவிகளை, வெளிநாட்டு புலம்பெயர்ந்தவர்கள் உதவிகளை பெற்று அபிவிருத்தி செய்வதற்குரிய பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் வழங்கியதா அல்லது வடமாகாண சபை, கிழக்கு மாகாண சபை எல்லாம் அதுக்குரிய கோரிக்கையை முன்வைத்ததா அல்லது எல்லோரும் சண்டை பிடித்துக் கொண்டு தான் இருக்கிறார்களா என்பதும் இங்கே முக்கியம். ஆகவே புலம்பெயர்ந்த அமைப்புகள் சில உதவி செய்வதற்கு விரும்புகிறார்கள், ஆனால் அதுக்குரிய முறைமை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ இந்த 2 தரப்பாரும் இணைந்து வேலை செய்கிறார்களா? இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை இருக்கு. நான் அறிஞ்ச வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விஷயங்கள் இடம்பெறுகின்றன, ஆனால் பெருமளவுக்கு இல்லை. ஏன்னா வடகிழக்கில் யுத்தம் முடிந்து இவ்வளவு காலம் கடந்தும் பல இளைஞர் ஜோதிகள் நாட்டை விட்டு வெளியேறினால் நல்லம் என்று நினைக்கிறார்கள். நான் உங்களிடம் கேட்கின்றேன், ஒரு 65,000 ரூபாய் சம்பளம் இப்பொழுது அடிப்படை சம்பளமாக அல்லது மொத்த சம்பளமாக புதிதாக வேலைக்கு செய்பவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் புள்ளிவிவர திணைக்களம் சொல்லுகின்றது, ஒரு தனிநபர் வறுமையை விட்டு மேலே வெளியே போகணும் என்றால் 16,000 ரூபாய் வேணும் என்று. அப்போ ஒரு குடும்பம் 4 பேர் உள்ள குடும்பத்தில் 64,000 65,000 எடுத்தால் வறுமை கோட்டுக்கு மேலே போவதற்கு 64,000 வேணும் என்று சொன்னால் 1,000 தான் அவர்களுக்கு போதுமா இருக்கின்றது. ஆகவே அரச ஊழியர்களே வறுமையில் இருக்கிறார்கள் இலங்கையில். இவ்வாறான நிலைமையில் இருந்தால் புலம்பெயர்வதை நீங்கள் தடுக்க இயலாது. ஆகவே இலங்கையில் உள்ள குறிப்பாக வடகிழக்கில் உள்ள இளைஞர்களுக்கு வரும் செய்தி என்னென்றால், வெளிநாட்டுக்கு போனால் நாங்கள் பணம் உழைக்கலாம், இங்கே பணம் உழைக்க இயலாது, பணக்காரராக வரையலாது. அங்கே இருப்பவர்களும் ஏதோ பணம் வெளிநாடுகளை கொட்டுவதாகத்தான் அங்கே தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே மிக கடுமையான குளிராக இருக்கின்றது, காலையில் மிக மோசமாக இருக்கின்றது என்றெல்லாம் அந்த தகவல் கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே ஒரு மாயை இருக்கின்றது, இடையெல்லாம் ஒரு மாயை இருக்கின்றது. அந்த மாயைக்குள்ள பல சிக்குண்டு தவிக்கிறார்கள். ஆகவே உண்மை வெளிப்படைத்தன்மையுடன் இருந்து இந்த நாட்டில் பொருளாதாரம் வளர்க்கப்பட வேண்டும், வடகிழக்கில் வளர்க்கப்பட வேண்டும், உண்மைத்தன்மை வெளியிட வேண்டும் என்ற நிலைமை உருவாக்கப்படாத விடத்து இங்கே வடகிழக்கில் உள்ள இளைஞர்கள் இப்பொழுதும் வெளியேறி செல்லத்தான் முற்படுகிறார்கள். ஆகவே இது எங்கே கொண்டு போய்விடும் என்று நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதனோடு 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையான இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் 4.535 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது என அரசு பெருமையாக கூறுகிறது. இந்த எண்ணிக்கை உண்மையாக இருக்கலாம், ஆனால் மக்கள் கேட்க வேண்டிய முக்கியமான வினாக்களாக இருப்பது, இதே காலப்பகுதியில் இலங்கையின் இறக்குமதிகள் சுமார் 8.235 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளன. இதன் விளைவாக சென்மதி நிலுவை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது, 3.7 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. 2025 இதே காலப்பகுதியில் பற்றாக்குறை 2.3 பில்லியன் டாலராக இருந்தது. ஒரு ஆண்டுக்குள் 1.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. அதாவது சுமார் 61% உயர்வு என்று கூறப்படுகிறது. இதனுடைய பலவீன போக்குக்கு காரணம் என்ன? உண்மையிலே இலங்கை, நீங்கள் ஏற்றுமதியை பற்றி மட்டும் நீங்கள் மிகச்சரியாக கேட்டிருக்கிறீர்கள். ஏற்றுமதியை மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடாது, இறக்குமதியை பார்க்க வேணும். இப்போ இலங்கையில் உள்ள
வர்த்தக கட்டமைப்பு ஏற்றுமதி குறைவாக இருக்கின்றது, இறக்குமதி அதிகமாக இருக்கின்றது. ஆகவே ஏற்றுமதி அதிகரித்தது என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்பட இயலாது. இன்னொரு பிரச்சனை என்றால் ஏற்றுமதி செய்கிற பொருட்கள்லாம் விலை குறைந்த பொருட்கள், தேயிலை, ஆடைகள் எல்லாம் விலை குறைந்த பொருட்கள். இறக்குமதி செய்கிற பொருட்கள் எல்லாம் விலை கூடிய பொருட்கள். இலங்கையை செய்கிற அத்தனை பொருட்களும் விலை கூடிய பொருட்கள். ஆக இலங்கை ஒரு நாளும் வர்த்தக மிகையை அடைய இயலாது. அப்படி என்று சொன்னால் தென்கொரியாவை போல, மலேசியாவை போல, வியட்நாமை போல, தாய்லாந்தை போல இலங்கை தன்னுடைய உற்பத்தி கட்டமைப்பை, ஏற்றுமதி கட்டமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்குரிய எந்த நடவடிக்கைகளும் இடம்பெறுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இலங்கை வர்த்தகமையை அனுபவிக்க இயலாத அண்மை காலத்தில். ஆகவே ஏனைய நாடுகளிலிருந்து இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள், வாகனங்கள்லாம் இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டத்தில் தான் இலங்கை இருக்கின்றது. ஆனால் நான் ஜப்பானை பற்றி, அமெரிக்காவை பற்றி பேசவில்லை. தாய்லாந்து, தாய்வான், வியட்நாம், தென்கொரியா, கோஸ்டாரிக்கா போன்ற நாடுகள்லாம் எங்கேயோ போய்விட்டன. ஆகவே இலங்கை மற்ற நாடுகளிலிருந்து படிக்க வேண்டும். இலங்கையின் நாணய தேய்வுக்கு எல்லோருடைய குற்றச்சாட்டு நாடாளுமன்றம் வரையும் எதிரொலித்த ஒரு மிக பிரதானமான பேசுபொருள் மத்திய வங்கியினுடைய நிலையான முகாமைத்துவம் இல்லை என்றுதான் கூறப்பட்டது. கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அண்மைய நாணய தேய்வுக்கு காரணம் மத்திய வங்கிதான் என்று கூறப்படுகிறது. நீங்கள் அதனோடு உடன்படுகிறீர்களா அல்லது அதற்கு மாற்று கருத்துக்கள் இருக்குதா? 1951ஆம் ஆண்டு மத்திய வங்கி உருவாக்குன போது ஜான் எக்ஸ்டர் தான் அதுக்குரிய வரமுறையை உருவாக்கினார். அப்பொழுது 2 குறிக்கோள் இருந்தது மத்திய வங்கிக்கு. ஒன்று, இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதியை உறுதிப்படுத்துவது, இலங்கை நாணயத்தின் வெளிநாட்டு பெறுமதி, அதாவது அந்த அந்நிய செலாவணி வீதத்தை உறுதியாக பேணுவது. 2 தான் குறிக்கோளாக இருந்தது. ஜெயவர்தன வந்தவுடன் இலங்கை நாணயத்தின் அந்த உறுதித்தன்மையை உள்நாட்டில் பேண வேண்டும், பொருளாதார உறுதியை பேண வேண்டும் என்று அதை மாற்றினார். ஆனால் IMF வலியுறுத்தலின் கீழே இப்பொழுது சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய வங்கியுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதியை உள்நாட்டில் உறுதியாக பண்ணுவது. ஆகவே பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, உறுதியாக பண்ணுவது என்பதுதான் மத்திய வங்கியோட ஒரே ஒரு குறிக்கோள் சட்டப்படி. மற்றது அந்நிய செலாவணியை உள்ளே கொண்டு வருவது, வெளியே எல்லாம் கடலாம் திருப்பி கொடுப்பதெல்லாம் திரைசேரி. அப்போ ஏற்றுமதி இறக்குமதி எவ்வாறு இடம்பெறுவது என்றதெல்லாம் வர்த்தக அமைச்சு, அதெல்லாம் கண்காணிப்பது திரைசேரி. அந்நிய செலாவணி இலங்கையுடைய, அதாவது வெளிநாட்டு இலங்கை நாணயத்தை வெளிநாட்டு பெறுமதியை தீர்மானிப்பது நிச்சயமா மத்திய வங்கி அல்ல. சட்டப்படி அதை செய்வது திரைசேரி. அது 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 நிதியமைச்சுக்கெல்லாம் இருக்குது. மத்திய வங்கி நிதியமைச்சுக்கெல்லாம் இருக்குது. ஆகவே இலங்கை நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சி அடைந்தது காரணத்தை மத்திய வங்கி கவர்னரிடம் கேட்பது மிக தவறானது. அது அவருடைய அளவுக்குள்ள வரவில்லை. அது திரைசேரிக்கிடம் இருக்கின்றது, அது நிதியமைச்சுகளில் இருக்கின்றது. ஆகவே அதை கேள்வி கேட்டவர்கள் அந்த சட்டத்துக்கு வாக்களித்தவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது மத்திய வங்கியின் குறிக்கோள், ஒரே ஒரு குறிக்கோள், இலங்கை நாணயத்தின் உள்நாட்டு பெறுமதியை உறுதியாக பண்ணுவது. ஆகவே அது சட்டத்துக்கு வாக்களித்து விட்டு மத்திய வங்கி ஆளுநரை கேள்வி கேட்பது எனக்கு தெரியவில்லை என்ன நடக்கிறது இந்த நாளில் என்று. ஒன்று, இந்த சட்டத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாமல் தான் வாக்களித்தார்களா, அல்லது சட்டத்தை பற்றி தெரியவில்லையா? மத்திய வங்கி ஆளுநர் ஏன் அதை கூறாமல் தவிர்த்தார்? ஏன் அந்த வாதத்துக்கு அவர் சென்றார்? ஏன் அதை அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை? திரைசேரி என்ன செய்கின்றது என்றதெல்லாம் இங்கே கேள்வி. உங்களுக்கு தெரியும், பணக்கொள்ளை இறைக்கொள்கையோடு 2 இருக்கின்றது. பணக்கொள்ளையே மத்திய வங்கி பணத்தை எவ்வளவு அச்சிட்டு வெளியிடுவது என்பதெல்லாம் மத்திய வங்கியுடைய கட்டுப்பாடு. மத்திய வங்கி தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகின்றது. திரைசேரியில தான் அந்த பிஸ்கால் பாலிசி என்று இறைக்கொள்கை திரைசேரி. அவர்கள் தான் வரி வருமானத்தை கூட்டி குறைப்பது, செலவை கூட்டி குறைப்பதெல்லாம் திரைசேரி, அதான் இறைக்கொள்கை. அப்போ கவர்னர் நிச்சயமாக பணக்கொள்கையில பாண்டித்யம் பெற்றவர். ஆனால் இறைக்கொள்கையில பாண்டித்யம் பெற்றவர்கள் அங்கே இருக்கிறார்களா என்ற கேள்வியும் வருகின்றது. அவருக்கு நிகராக இறைக்கொள்கையில் பாண்டித்யம் பெற்ற ஒருத்தர் நிதியமைச்சில் இருக்கிறாரா? 2 பேரும் சேர்ந்துதான், இறைக்கொள்கையும் பணக்கொள்கையும் சேர்ந்துதான் நாட்டை அபிவிருத்தி செய்யலாமே ஒழிய பணக்கொள்கையை மட்டும் மத்திய வங்கியை மட்டும் செய்கிறாங்க. அரை செலவு, வரி வருமானம், அந்நிய செலாவணியை உள்ளே கொண்டு வருவதெல்லாம் திரைசேரிக்குரியது, இறைக்கொள்கைக்குரியது. ஆகவே அந்த விஷயத்தை மத்திய வங்கி ஆளுநர் எவ்வாறு பணக்கொள்கையில பாண்டித்யம் பெற்றவராக இருக்கிறாரோ, திரைசேரியில் உள்ளவர் அந்த இறைக்கொள்கையில பாண்டித்யம் பெற்றவர் அங்கே நிச்சயமா இருக்கவனு. 2 பேரும் இணைந்துதான் இந்த நாட்டை கொண்டு செல்ல வேண்டும். இந்த பொறிமுறை இலங்கை இருக்கிறதாண்டு நான் அந்த கேள்வியை உங்களிடமே விட்டு விடுகிறேன். நிச்சயமாக என்னிடம் விட்டுவிட்ட கேள்வியை நான் உங்களுடைய அல்லது எங்க அம்மன் அவருடைய அன்பு நேயர்களின் தெரிவுக்கு விட்டு விடுகிறேன். உங்களுடைய கருத்தை நீங்கள் கூறுங்கள். மிகவும் பெருமதியான நேரத்தில் பல வேலைப்பளுக்களின் மத்தியிலும் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவுடன் இந்த செவ்வியில் இணைந்து கொண்டு பெருமதிமிக்க கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.
ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.